சென்னை போரூர் வடபழனி இடையேயான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போரூர் முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. போரூர் முதல் வடபழனி வரை. பூவிருந்தவல்லி போரூர் வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்கனவே சோதனை ஓட்டம் நடைபெற்றிருந்தது. தற்போது போரூரிலிருந்து வடபழனி வரையிலான டவுன்லைன் வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. போரூர் வடபழனி வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்று வருவதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு நமது செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, போரூரிலிருந்து வடபழனி வரையிலான இந்த 7 கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்போது நடைபெறுகிறது. விவரம் என்ன? நிச்சயமாக சென்னை பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான 26.1 கிலோமீட்டர் தொலைவுக்கான 4வது வழித்தடம் என்பது பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பூந்தமல்லி முதல் போரூர் வரையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த ஆகஸ்ட் மாதமே சோதனை ஓட்டம் என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையில் மட்டும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மெட்ரோ அதிகாரிகளின் பணிகள் அதிகரிப்பின் காரணமாக, அதாவது மக்களுக்கு சேவைகள் வழங்கும் நோக்கம் காரணமாக தற்பொழுது பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையில் மெட்ரோ சேவையை விரிவுபடுத்தி முதற்கட்டமாக வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது போரூரிலிருந்து வடபழனி வரை சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சோதனை ஓட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது போரூரிலிருந்து அந்த வடபழனி வந்தடைந்திருக்கக்கூடிய ரயிலை நாம் நேரடியாகவே பார்க்கலாம். சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த சோதனை ஓட்டம் என்பது 10 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு தற்பொழுது போரூரிலிருந்து சரியாக வடபழனி வந்தடைந்திருக்கிறது. இதே போல இந்த சோதனை ஓட்டம் என்பது டவுன் லைனில் நடந்திருக்கிறது. அதாவது 2 தடம் என்பது பதிக்கப்பட்டிருக்கும். அப் லைன், டவுன் லைன் என 2 தடங்கள் இருக்கும். இதில் டவுன் டிராக்கில் இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதே டவுன் டிராக்கில் ரயில் என்பது திரும்பி போரூர் வரையில் செல்ல இருக்கிறது. இந்த சோதனை ஓட்டத்திற்கு பிறகாக 3 நாட்கள் கழித்து அப் லைனில், அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு தடத்தில் இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சோதனை ஓட்டம் என்பது தொடர்ந்து அடுத்தடுத்த தினங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் முழுமையாக பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் செய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த சோதனை ஓட்டத்தை பொறுத்தவரையில் போரூர் சந்திப்பு, ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வளசரவாக்கம், ஆழ்வார் திருநகர் ஆகிய 5 மெட்ரோ ரயில் நிலையங்கள் பகுதியில் இரட்டை அடுக்கு மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதியாக போரூரிலிருந்து தற்பொழுது வடபழனி வரை இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது போரூரிலிருந்து இந்த மெட்ரோ ரயில் என்பது வடபழனியை வந்தடைந்திருக்கிறது. இப்ப 2 ட்ராக் இருக்கு, மேல அப்பர் ட்ராக் அண்ட் கீழே டவுன் லைன். இந்த 2 பகுதிகளிலுமே சோதனை ஓட்டம் நடைபெற வேண்டி இருக்கு. இன்னும் டவுன் லைன்லேயே இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட வேண்டியிருக்கு? இப்போ ஏற்கனவே பூவிருந்தவள்ளியிலிருந்து போரூர் வரைக்கும் இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான சோதனை ஓட்டங்கள் இந்த மெட்ரோ வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற வேண்டி இருக்கு? எப்படி பணிகள்லாம் அங்கே இன்னும் நடந்துட்டு இருக்கு? நிச்சயமாக இந்த போரூர் முதல் வடபழனி வரை ஏறத்தாழ 7 கிலோமீட்டர் தொலைவு என்பது இருக்கிறது. இதில் போரூர் முதல் வடபழனி வரையிலான பாதையில் ஏற்கனவே ரயில் என்ஜின் சோதனையும் நடத்தப்பட்டு ரயில் பாதை வடிவமைப்புக்கான உறுதி சான்றும் பெறப்பட்டு விட்டது. அதே போல இந்த 2 வழித்தட டிராக், அதாவது அப்லைன், டவுன்லைன் என ரயில் வந்து செல்வதற்கும், அதாவது போரூரிலிருந்து வடபழனியை நோக்கி வருவதற்கும் ஒரு டிராக்கும், இங்கிருந்து மறுபடியும் போரூர் செல்வதற்கும் என 2 டிராக்குகள் உள்ளது. இதில் தற்பொழுது டவுன் லைனில் தான் இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த சோதனை ஓட்டம் என்பது தற்பொழுது இந்த ரயில் என்பது வடபழனி வரை வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இதே டவுன் லைனில் திருப்பி போரூர் வரையும், அதாவது மீண்டும் போரூர் வரையும் இந்த 10 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்திலேயே மெட்ரோ அதிகாரிகள் இயக்கி தற்பொழுது அந்த சோதனை ஓட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக
ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் என்பது மிக முக்கியமான ஒன்று. முதற்கட்டத்தில் இருப்பது ஓட்டுநர் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில். தற்பொழுது இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை, அதாவது இரண்டாம் கட்டத்தை பொறுத்தவரை ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை தான் முழுக்க முழுக்க இயக்க மெட்ரோ அதிகாரிகள் திட்டமிட்டு அதன்படி தொடர்ச்சியாக தற்பொழுது சோதனை ஓட்டங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த 4வது வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை 26.1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெறும் அந்த வழித்தடம் அமைய இருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது பூந்தமல்லி முதல் வடபழனி வரை நேரடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மெட்ரோ ரயில் அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். முதலில் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையில் மட்டுமே இந்த ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக வடபழனி வரையில் இந்த ரயிலை இயக்க மெட்ரோ அதிகாரிகள் திட்டமிட்டு தற்பொழுது சோதனை ஓட்டமும் நடைபெற்று வருகிறது. இந்த போரூர் முதல் வடபழனி வரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக கடந்த சில மாதங்களாகவே மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி கிட்டத்தட்ட 5000 நபர்களை கொண்டு இரவு பகலாக பணியாற்றி வந்தனர். மெட்ரோ அந்த டிராக்கில் தடம் பதிப்பது, சிக்னல் சரிபார்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது இறுதியாக அந்த சோதனை ஓட்டம் என்பது தொடங்கி தற்பொழுது போரூரிலிருந்து வெற்றிகரமாக வடபழனியை வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இதே ரயில் மீண்டும் போரூரை நோக்கி இயக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். இது தொடர்பாக விரிவாகவும் பேச இருக்கிறார்கள். இந்த நிலையில் டவுன் டிராக்கில் வெற்றிகரமாக மெட்ரோ ரயிலை போரூரிலிருந்து வடபழனி வரை மெட்ரோ ரயில் அதிகாரிகள் இயக்கி சாதனை பெற்றுள்ளனர். நிச்சயமாக இதுல முக்கியமா லோகோ பைலட் இல்லாமல் இது இயக்கப்படுகிறது என்பதும் இன்று இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.